நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சனி திசை நடப்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் 2025லேருந்து 2027 வரையும். இப்போ பொதுவாக சனி பெயர்ச்சியோட பலன்கள் சொல்லும்போது ராசியை வச்சு சொல்கிறாங்க. அதுவும் உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பலன்களும் சரியாக நடக்கும். ஆனால் ஒவ்வொரு ஜாதகருக்கும் அந்த ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்களே வித்தியாசப்படும். ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ராசியில் உள்ளவங்களுக்கு சில பேருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகருக்கும் திசா புத்திகள் வேறு வேறையாக இருக்கும். ஒருத்தருக்கு குரு திசை நடந்தால் ஒருத்தருக்கு சனி திசை நடக்கும், ஒருத்தருக்கு ராகு திசை நடக்கும். இப்படி திசைகள் மாறுபட்டு இருக்கும். அப்படி மாறுபட்டு இருக்கக்கூடிய திசாவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் பலன்களை கொடுக்கும். ஏன்னா எந்த திசை நடக்குதோ அந்த திசாவுக்குரிய பலன்களை அனுசரித்து தான் கோச்சார கிரகங்கள் பலன்களை கொடுக்க முடியும். ஒரு ஜாதகருக்கு குரு திசையோ சனி திசையோ அல்லது ராகு திசை நடக்கும்போது ரொம்ப நம்ம கவனிப்போம். ஏன் அப்படின்னா, இது வருஷ கிரகங்களாக இருக்கிறதுனால இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியை அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது ஏன் அப்படின்னா, இந்த பலன்கள் மனித வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துது. அதே போல் இந்த மற்ற கிரகங்களும் மாத கிரகங்களும் பார்த்தாலும் அதுவும் திசா புத்தியை அனுசரித்து தான் பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே ஒரு ஜாதகருக்கு நடக்கிற பலன்களை நம்ம பார்க்கும்போது இப்போ பொதுவாக கோச்சார ரீதியாக கிரகங்களை சொல்லிடுவாங்க. உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அதனால் பிரச்சனையாக இருக்குது அப்படிம்பாங்க. அதே சமயத்தில் அவருக்கு நடக்கிற திசா புத்தியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்பு இருக்கும் அல்லது இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் 9 கிரகத்துக்கும் தனித்தனியாக இப்போ சூரிய திசை நடந்தால் எப்படி இருக்கும், குரு திசை நடந்தால் எப்படி இருக்கும், சனி திசை நடந்தால் எப்படி இருக்குன்ட்டு இப்போ 9 கிரகத்துக்கு உள்ள பலன்களை இந்த சனி பெயர்ச்சியோடு இணைச்சி பலனாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது, சனி திசை நடந்தால் கோச்சார ரீதியாக சனி பகவான் பயிற்சி ஆகிறார்ல, இப்போ சனி பயிற்சியில் உங்களுக்கு பாதிப்பான நிலை, அதாவது 7.5 சனி அஷ்டம சனி ஆரம்பித்தா எப்படி இருக்கும், அதே போல் இந்த 7.5 சனி அஷ்டம சனி இல்லாமல் சனி பகவான் நல்ல நிலையில் பலன்களை கொடுக்குற நிலையில் இருந்தால் எப்படி சனி திசை இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், சனி பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் வராரு. இதில் சனி பகவான் 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானத்துக்கு, தர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கார். அப்படி இருக்கிறவரை நம்ம எப்படி கெட்டவராக எடுத்துக்கிறோம்? இப்போ கோச்சார ரீதியாக சனி பகவான் அப்படி வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. கோச்சார ரீதியாக சனி பகவான் இப்போ சரியில்லை, 7.5 சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு, ஏதோ பிரச்சனைகளுக்கெல்லாம் சனி பகவானை காரணம் சொல்லிடுவோம். ஆனால் இது எப்படி சனி பகவானால் பாதிப்பு வருதுன்னா, நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு அது 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. அந்த 11ஆம் இடங்கிறது பாதகாதிபதி ஸ்தானம். ஏன்னா சரம் ஸ்திரம் உபய லக்னம்னு இருக்குது. இதில் சர லக்னங்களுக்கு 11ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அந்த அதிபதியை தான் பாதகத்தை செய்வார். அதே போல் ஸ்திரத்துக்கு 9ஆம் இடம், அந்த 9ஆம் இடம் அதிபதி தான் பாதகத்தை செய்வார். உபய லக்கணங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம், அந்த 7ஆம் இடம் அதிபதி தான் பாதகம் செய்வார். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த பாதகாதிபதியை கண்டுபிடிச்சி, பாதகாதிபதி அதாவது அந்த கிரகத்தோட திசா புத்தியோ அல்லது கோச்சார ரீதியோ வரும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா பாதகாதிபதி தான் அதிக பாதகங்களை செய்யக்கூடியவர். அப்படி இருக்கும்போது காலபுருஷ தத்துவப்படி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கும் பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது, அந்த நேரத்தில்
இந்த ஜாதகருக்கு அஷ்டம சனியோ அல்லது ஏழரை சனியோ கண்டக சனியோ அர்த்தமாஷ்ட சனியோ வந்தால் பாதிப்புகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அது எப்படிப்பட்ட கூடுதலான பலன்கள் நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்னா, சனி பகவான் வந்து கர்மஸ்தானம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அதனால தொழில் வியாபாரம் வேலை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சனி பகவான் இந்த அஷ்டம சனியோ ஏழரை சனியோ நடக்கிற காலங்களில் ஒருத்தருக்கு சனி திசை நடந்தால் நிச்சயமாக பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா பாதிப்பு இல்லாமல் இருக்காது. அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒருத்தருக்கு சனி திசை நடந்து இவருக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இல்லைன்னா அவருக்கு யோகத்தை கொடுப்பார் சனி பகவான். அந்த நேரத்தில் அவங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே போல் நல்ல வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இந்த சனி திசை நடக்கிற காலத்தில் ஒருத்தருக்கு அஷ்டம சனி அல்லது ஏழரை சனி வந்துருச்சுன்னா வைங்களேன், தொழிலில் தான் ஒருத்தருக்கு வேலையே இல்லாமல் செஞ்சிடும். நீங்கள் பல பேரை பார்த்துருக்கலாம், வேலை இல்லைன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வேலை இல்லைன்னா வருமானம் இருக்காது, வருமானம் இல்லைன்னா கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கினா பிரச்சனை வரும், வம்பு வழக்குகள் வரும். இது மாதிரி இந்த ஏழரை சனி காலத்தில் அவங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னாவே எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் அஷ்டம சனியாக இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் முதல்லையே வந்து ஒரு அஷ்டம சனி வந்துட்டு போயிடுச்சுன்னா ரெண்டாவது அஷ்டம சனியாக இருந்தால் அவ்வளோ பாதிப்பு இருக்காது. ஏன்னா முதல்லையே ரொம்ப புரட்டி போட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க சுதாரிச்சிருவாங்க, அவங்க வாழ்க்கை நிலை கொஞ்சம் மேலே வந்துடும். அதே போல் ஏழரை சனியும் அப்படி தான் வரும். அதனால தான் ஏழரை சனியாக எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, மொதல் சுற்று தான் பாதிக்கும், ரெண்டாவது சுற்று நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த ஏன் இருக்குது ரெண்டாவது சுற்று நல்லா இருக்காதுன்னா, மொதல் சுற்று வந்து எதிர்பாராமல் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது பாதிச்சிருவாங்க. ஏற்கனவே கஷ்டத்தை பாதித்தவங்க ரெண்டாவது பாதிப்பை வந்து சர்வசாதாரணமாக அதை கையாள தெரிஞ்சிருவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பாதிப்பு இருக்கும், அந்த பாதிப்பை சமாளிக்க தெரிஞ்சிருப்பாங்க. அதை தான் சொல்லுவாங்க, ரெண்டாவது சனி வரும்போது பாதிக்காது அப்படிம்பாங்க. இதுதான் வந்து உண்மையான பலன்களாக இருக்கும். அதே சமயத்தில் சனி திசை நடக்கிற நேரத்தில் வந்து தொழில் வேலை வியாபாரம் இதிலெல்லாம் பிரச்சனை வருதுன்னு தெரியும்போது அதில் போய் ஏதாவது முயற்சி எடுக்கக்கூடாது, புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது. சிலர் வேலையிலேருந்து மாறி வேறு வேலைக்கு போகணுன்னு இருக்கிற வேலையை விட்டுருவாங்க. அப்போ திரும்ப இன்னொரு வேலை கிடைக்காது. அதே போல் இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் கேட்பாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னு தான் தெரியும் அங்கே கஷ்டங்கள் அதிகம் இருக்குது அப்படின்ட்டு. அதே போல் பதவி உயர்வுன்னு சில பேர் நினைப்பாங்க, பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைச்சிச்சுன்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், சமாளிக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் வந்து வேலையை விடுற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் சில பேருக்கு வேலை இல்லாமல் போகும், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் அதிகம் உருவாகும். இதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏழரை சனி அஷ்டம சனி நடந்தால் தான், நடக்கலைன்னா இது எல்லாம் அப்படியே தலைகீழாக யோகமாக வரும், நல்ல பலன்கள்லாம் உண்டாகும். அதே சமயத்தில் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. சில பேர் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய தொழிலாக தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. பொதுவாக சனி திசை நடக்கிற சமயத்தில் அதே போல் அஷ்டம சனியோ ஏழரை சனியோ இந்த மாதிரி பாதிப்பான சமயமாக இருக்கும்போது இந்த புதிய தொழில் செய்கிறேன் அப்படின்ட்டு பெரிய கடன்காரனாக உருவாக்கி விட்டுரும். எந்த வேலையும் இல்லாமல் எந்த தொழில் வியாபாரம் செய்ய முடியாமல் தனிமையைப்படுத்தி அவங்கள கிட்டத்தட்ட சன்னியாசி நிலை கொண்டு வந்து விட்டுரும். எந்த குடும்பத்தோட பற்று இல்லாமல் போகிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். இதே சனி பகவான் திசை நடக்கும்போது ஒருத்தருக்கு அஷ்டம சனி ஏழரை சனிலாம் இல்லை, பாதிப்பே இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் மிகப்பெரிய தொழிலில் யோகத்தை தானாக வந்து கொடுத்துரும், ஒரு உச்சத்தை கொடுக்கும், தொழிலில் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துரும். இது மாதிரி சனி திசை நடக்கிற காலத்தில் அதே போல் பார்த்திங்கன்னா தகாத உறவுலாம் கொடுக்கும், கஷ்டம். அதாவது ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல நண்பர்களோட பகை உண்டாகும்.
அதே போல் ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் பிரச்சனைகள் உருவாகிறதெல்லாம் இந்த சனி திசை நடந்து அதே சமயத்தில் அஷ்டம சனி 7 சனி நடந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா அந்த நேரத்தில் பிரச்சனைகள் வந்து அதிகமாக, அதனால வம்பு வழக்கு, சில வாழ்க்கை நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திருப்பத்தை உண்டாக்கிறோம் அந்த இடத்துல. அதே மாதிரி கூட்டு தொழில் இந்த நேரத்தில் தொடங்கக்கூடாது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக், அதாவது ஒரு கூட்டு தொழிலிருந்து ஒரு பிரிவு, கூட்டு தொழில்னால் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைகிறவங்கெல்லாம் சனி திசை நடந்து அஷ்டம சனி 7 சனி நடக்கிற காலத்தில் தான் அந்த மாதிரி நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கவனமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து அதை தவிர்க்கலாம். மேலும் தகுந்த வழிபாடு அந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த வழிபாடு செய்யணும். ஏன்னா பொதுவான வழிபாடு அப்படின்னு செய்கிறாங்க. அது என்னென்னா, இப்போ சனி திசை ஒருத்தருக்கு நடக்குது, அதே போல் 7 சனி அஷ்டம சனி நடக்குது, சனி பகவானை போய் கும்பிட்டுட்டா சரியாயிரும்னு நினைப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் அவயோகியாக இருந்தார்னா கூடுதலாக கஷ்டம் கொடுத்துரும். அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலையை உண்டாக்கிறோம். இதெல்லாம் ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த கடவுளை எங்கே வழிபாடு செஞ்சால் சரியாகும்னு தெரிஞ்சுக்கிட்டே செய்யணும். இப்போ இந்த பதிவில் நான் வந்து சனி திசை நடப்பவங்களுக்கு சனி பயிற்சி காலங்களில் பலன்கள் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக வந்து தொழில், அதே போல் பாதகமான நிலை, இதை சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த பழையனா அது பூர்வீகம்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து சிலருக்கு வந்து பாதிப்பு இருந்தால் பூர்வீகத்தில் இருக்கிற விஷயங்கள் வந்து பாதிப்பை அதிகமாக கொடுத்துரும். ஏன்னா சனி பகவான் தான் பூர்வீகத்தை சொல்லக்கூடியவர். பூர்வீகத்தில் பல பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த சனி திசை நடந்து அந்த நேரத்தில் 7 சனி அஷ்டம சனி நடந்தால் பூர்வீகத்தில் பெரிய கலங்கத்தை, அவமானத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் தான் குலதெய்வத்தையும் சொல்லக்கூடியவர். குலதெய்வம் சம்மந்தமான பிரச்சனைகளும் உண்டாக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த 7 சனி அஷ்டம சனி இல்லாத காலத்தில் உங்களுக்கு பூர்வீகத்தினால் நல்ல நன்மைகள் நடக்கும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து பொதுவான பலன்களை வச்சு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் நான் சொல்லியிருக்கிற பலன்கள் வந்து சரியாகவே வரும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.